என்றாலே கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், தேவன் இவர்கள் மூவரும் ஒருவராக பிதாவாக இருக்கிறார். God himself is considered in three parts as God the Father, the Lord Jesus, and the Spirit of the Holy Spirit. ஆதியா 1:27 தேவன் தம்முடைய சாயலால் மனுஷனை சிருஷ்டித்தார் வேதம் சொல்லுகிறது. Word of God says, man, the Lord created man in his own image. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூவரும் ஒன்றடங்கிய தம்முடைய சாயல், தேவனுடைய சாயல், கர்த்தருடைய சாயல், பரிசுத்த ஆவியானுடைய சாயல், மூன்றையும் உள்ளடங்கிய தேவனாக இருந்தபடியினாலே தேவன் இந்த மனுஷனை தேடி வந்தார். Godhead consists of three different characters: the God the Father, the Son Jesus, and the Holy Spirit. These three different personalities of Godhead, the triune God, has been imparted his own image in the man, human. That's why the Lord God keeps on visiting this mere human every day. இவன் முடிவு பரியந்தமும் நின்று நடக்க தேவனால் இவனுக்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை புசிக்க கூடாது என்ற பிரமாணம், வசனம், கட்டளை கொடுக்கப்பட்டது. This human being, the first man, was commanded by a command. You can eat this fruit of this tree, and you should not taste the fruit of the another tree. இவன் தேவ கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவனம் செய்கிற வரைக்கும் தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ரூபம், தேவனுடைய ஆத்துமா அவனுக்கு நின்று நிலைத்த வாழ்க்கை வாழ்ந்தான். For this man to stand for the up till the end times, he has to be in obedience to following and fulfilling the command of God. இவன் என்றைக்கு தேவனுடைய கட்டளை கற்பனைகள் பிரமாணங்களை விட்டு விலகி எதிராளியாய சாத்தானுக்கு செவி கொடுத்து கட்டளை கற்பனை இழந்து போனவனாய் நிர்வாணியானானோ அன்றைய தினமே இவனுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட தேவ மகிமை, தேவ சாயல், தேவ ரூபம், ஏக தேவனுக்குள் இருந்த அத்தனை இவன் எவ்வளவு போய் நிர்வாணியானான். Once when man went into disobedience against the command of God, he lost the glory of God, he lost the favor of God, he lost every authority and dominion of God, even he lost the nature and likeness of God. ஆனபடினாலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு வந்த பொழுது அவரை கண்டு பயந்தான், ஓடி ஒளித்துக் கொண்டான். தான் நிர்வாணியாய் இருப்பதை அறிந்து அத்திமர இலைகளை பறித்து இவன் வஸ்திரமாக மறைத்துக் கொள்ள முயற்சித்தான். Though so to cover himself, because he found himself naked by eating the fruit which was forbidden, he wore the leaves of the fig tree and he tried to cover his flesh. தேவனுடைய பிரமாணத்தை இழந்தபடியினால், பாவியானபடியினால் நியாய தீர்ப்புக்குட்பட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம் வாசிக்கிற பொழுது, நீ மனிதனுக்கு மண்ணுக்கே திரும்புவா என்றும், ஸ்திரியானவளை பார்த்து நீ கர்ப்பவேதனைப்பட்டு பிள்ளை பெற்றெடுப்பாய், உன் ஆசை உன் புருஷனை சார்ந்திருக்கும் வலுசற்பத்தை உன் ஜீவகாலம் எல்லாம் உன் வயிற்றால் நகர்ந்து மண்ணை தின்பாய் என்ற நியாய தீர்ப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. Book of Genesis chapter 3, 5:15 to 17 speaks about the punishment and the judgment against the man and the woman and the serpent by God. Man being separated by God because of sin. இதே கம்பேரிசன் தான் அருமை ரட்சகருடைய வருகை மனுக்குலத்திற்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனைகளை கைக்கொள்கிற மனுஷராக வாழ்கிறவர்களுக்கு அவர்களை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். The same comparison will be repeated again in the last days, but the people who will be in obedience to the command of God, for them all the blessings and the privileges will be
restored unto them back. வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7 மற்றும் 10ஆம் வசனங்களில் வாசிக்கிற பொழுது இந்த தீர்க்கதரிசி வசனங்களை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. Revelation chapter 22:7-10 says, blessed is he who keeps the word of this prophecy of this book. வெளிப்படுத்தி 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவராவதற்கும் நகர வாசல்களுக்கும் நகரத்தில் பிரவேசிப்பதற்கும் வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனை கைக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. Verse number 14 says, blessed are those who would do his commandments, that they may have the right to the tree of life and may enter through the gates into the city. சத்தியத்தை கைக்கொண்டு ஒரு நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல் கதவு திறந்து ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார் 26ஆம் அதிகாரத்திலே. Prophet Isaiah speaks in the book of Isaiah chapter 26, open the doors and the gates for the righteous people to enter into the truth way. இப்படி வேதாகம் முழுவதிலும் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்ட காலம் முழுவதும் ஆதாம் ஏவாள் தேவனுடைய மகிமை சாயல் ரூபம் ஜீவன் ஆத்மாவான நிலையிலே தேவன் இவரை தேடி வருகிறார் அனுதினமும். Book of Genesis we can find, because the man who was covered by the glory and the blessing and the image and likeness of God, God himself desiring to meet and visit man every day in the cool of the day. இதே சத்திய வசனத்தின்படி ஆதியில் நடப்பிக்கப்பட்ட இந்த தேவ தீர்மானத்தின்படி புறஜாதியிலிருந்து மீட்கப்படுகிற தேவ ஜனங்களும் அதே ஆவிக்குறி உன்னத திவ்ய நிலைக்குள்ளானவராய் இருக்கிற அவர்களை சேர்த்துக் கொள்ளமானவர் இயேசு வரப்போகிறார். The last day saints who were get into salvation from the Gentiles, once they commit themselves கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May the name of the Lord be glorified.